வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் பல பேருக்கு இது ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னா, ராத்திரி திடீர்னு கால் இழுக்கிறது, மசில் கிராம்ப். ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க. நீங்க ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆழ்ந்த தூக்கம், உடம்பு ஃபுல் ரிலாக்ஸ். திடீர்னு கால்ல ஒரு கடும் இழுக்கு, கால் விரல்கள் சுருண்டு போகும், முழங்காலுக்கு கீழே இருக்கிற மசில் கல் மாதிரி டைட் ஆகிடும், வலி மேலே ஏறுற மாதிரி ஃபீல் ஆகும். ஐயோன்னு கால் பிடிச்சுக்கிட்டு உட்காரணும். சில நிமிஷம் அந்த வலி வாட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தளரும். ஆனா தூக்கம் போயிருக்கும். மீண்டும் படுத்தாலும் மனசுக்குள்ள பயம், இன்னும் ஒரு தடவை வருமோன்னு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அல்லது உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இப்படி சொல்றாங்களா, ராத்திரி கால் இழுக்குது, தூக்கம் கெடுக்குதுன்னு? நண்பர்களே, 60 வயசுக்கு மேல் இது ரொம்ப காமன். ஆனா காமன்னா நார்மல்னு அர்த்தமில்ல. அது பாடி கொடுக்கிற சிக்னல். அந்த சிக்னலை இக்னோர் பண்ணாம கவனிக்கணும். இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனா நான் சமீபத்துல மீட் பண்ண ஒரு பேஷண்ட் ஸ்டோரி மூலமா சொல்றேன். இந்த கதையில இருக்கிறவர் சண்முகம் ஐயா. அவருக்கு 67 வயசு. அவர் ஒரு ரிட்டையர்ட் பிசினஸ்மேன். ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு நியூஸ் பேப்பர் படிப்பாரு. மதியம் கொஞ்ச நேரம் தூங்குவாரு. சாயங்காலம் டிவி நியூஸ் பார்ப்பாரு. அவருக்கு பிபி மைல்டா இருக்கு, சுகர் பார்டர் லைன்ல இருக்கு. ஒரு நாள் அவரோட மகள் லக்ஷ்மி அவரை கிளினிக்குக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க கவலையோடு சொன்னாங்க, டாக்டர், அப்பா ராத்திரி நிம்மதியா தூங்க முடியல, 2-3 மணிக்கு கால் இழுக்குது, கால் பிடிச்சுக்கிட்டு உட்கார்றார், 5 நிமிஷம் வலி, அப்புறம்தான் விடும். நான் சண்முகம் ஐயாவிடம் கேட்டேன், இந்த பிரச்சனை எவ்வளவு நாளாகுது? அவர் சிரிச்சு சொன்னார், 3 மாதம் இருக்கும், வாரத்துக்கு 3-4 தடவை. வயசு ப்ராப்ளம்னு நினைச்சேன். இதுதான் நம்ம சமூகத்துல பிக்கெஸ்ட் மிஸ்டேக். வயசாச்சு அதான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றது. டிஸ்கம்ஃபர்ட் நார்மல் இல்ல. இப்ப இந்த பிரச்சனை எதனால வந்திருக்கும்ன்ற காரணங்களை ஒவ்வொன்னா இப்ப பார்ப்போம். காரணம் 1, டீஹைட்ரேஷன். நான் கேட்ட முதல் கேள்வி, தண்ணீர் எவ்வளவு குடிக்கிறீங்க? அவர், தாகம் அதிகமா தெரியாது, 3-4 கிளாஸ் போதும். இதுதான் க்ளூ. 60க்கு பிறகு தர்ஸ்ட் சிக்னல் குறையும். பாடிக்கு வாட்டர் குறைஞ்சாலும் நமக்கு ஃபீல் ஆகாது. வாட்டர் குறைஞ்சா என்ன நடக்கும்? மசில் செல்ஸ் டைட் ஆகும், எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும், நர்வ் சிக்னல் அன்ஸ்டேபிள் ஆகும். ரிசல்ட் சடன் கிராம்ப். பல சீனியர்ஸ் சொல்வாங்க, நான் வெளியே போவதில்லை, ஸ்வெட்டிங் இல்லை. வாட்டர் ஏன் அதிகமா குடிக்கணும்? ஹைட்ரேஷன் ஸ்வெட்டிங்காக மட்டும் இல்ல, செல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் வாட்டர் தேவை. அவருக்கான ருட்டீன் கொடுத்தேன். காலை எழுந்ததும் 1 கிளாஸ் வெந்நீர், மதியம் ஸ்பிளிட் பண்ணி 2-3 கிளாஸ், மாலை 1-2 கிளாஸ். ராத்திரி ஓவர் ஆகாம பேலன்ஸ்ட் இன்டேக். 1 வாரம் ஃபாலோ பண்ண சொன்னேன். காரணம் 2, மினரல் இம்பேலன்ஸ். அடுத்து அவரோட டயட் கேட்டேன். காலை டீ பிளஸ் பிஸ்கெட், மதியம் சாதம், கீரை ரேர், பழம் சம்டைம்ஸ். இதுல தான் ப்ராப்ளம். மக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், இந்த மினரல்ஸ் மசில் ரிலாக்ஸ் ஆக உதவும். மக்னீசியம் குறைஞ்சா டைட்னஸ், பொட்டாசியம் இம்பேலன்ஸ்னா நர்வ் இஷ்யூ, கால்சியம் இம்பேலன்ஸ்னா கிராம்ப். 60க்கு பிறகு ஆப்பிடைட் குறையும், வெஜிடபிள் இன்டேக் குறையும், ஸ்லோவா டெஃபிஷியன்சி வரும். கிராம்ப் வந்த உடனே ஃபார்மசி போய் கால்சியம் வாங்குறது தவறு. செல்ஃப் மெடிகேஷன் டேஞ்சரஸ். ஓவர் சப்ளிமெண்ட் கிட்னிக்கு ஸ்ட்ரெயின். நான் சொன்னேன், டயட்ல முதல்ல சேஞ்ச். வாரத்துக்கு 3-4 நாள் கீரை, பருப்பு வெரைட்டிஸ், ஸ்மால் ஹேண்ட்ஃபுல் நட்ஸ், மோர், ஒகேஷனல் பனானா. காரணம் 3, மூவ்மெண்ட் குறைவு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ரெஸ்ட் அதிகம். டே முழுக்க சேர்ல உட்கார்ந்தா பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோவாகும், மசில் டைட் ஆகும். நைட் ரிலாக்ஸ் பண்ணும்போது சடன் கான்ட்ராக்ஷன், கிராம்ப். நான் கொடுத்த அட்வைஸ், ஈவினிங் 15 மினிட்ஸ் வாக், பெட்டுக்கு முன்னாடி காஃப் ஸ்ட்ரெச், வாலுக்கு எதிரா நின்னு ஒரு கால் பின்பட்டம் நீட்டி ஹீல் தரையில ஃபிளாட் பண்ணி 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலே போதும். இதையே 3-4 ரவுண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அவருக்கு 2 வாரத்துல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. காரணம் 4, மெடிசன்ஸ். சண்முகம் ஐயா பிபி டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. சில பிபி மெடிசன்ஸ், எஸ்பெஷலி டயூரிட்டிக்ஸ், யூரின் அதிகப்படுத்தும். மினரல் லாஸ். கிராம்ப் ஃப்ரீக்வெண்டா இருந்தா டாக்டர் கிட்ட சொல்லணும். சோ டாக்டர் டேப்லெட்ஸ் சேஞ்ச் பண்ணி தருவாரு. காரணம் 5, நர்வ் இஷ்யூஸ். பார்டர் லைன் சுகர் இருந்தது. டயபெட்டிஸ் நர்வ் சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் பண்ணும்.
சிம்டம்ஸ்: பர்னிங் சென்சேஷன், டிங்லிங், ஒரே கால் மட்டும் ரிப்பீட்டட் கிராம்ப். பர்டிகுலர்லி ஒரு சைட் சிவியர்னா செக் அவசியம். கிராம்ப் வந்த நேரத்தில் என்ன செய்யணும்? பேனிக் வேண்டாம். கால் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. டோஸ் உங்களுக்கே நோக்கி மெதுவா புல் பண்ணுங்க. ஜென்டிங் மசாஜ் பண்ணுங்க. வார்ம் டவல் காம்ப்ரஸ் பண்ணுங்க. சேஃப்னா நின்னு வெயிட் ஷிஃப்ட் பண்ணலாம். கிராம்ப் கூடவே ஸ்வெல்லிங், ரெட்னஸ், ஒன் லெக் சிவியர் பெயின் இருந்தா இமீடியட் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். இக்னோர் பண்ணக்கூடாது. இத சரி பண்ண நான் கொடுத்த பிரிவென்ஷன் நைட்ரோடேன். டின்னர் ஏர்லியா சாப்பிடணும். 10 to 15 மினிட்ஸ் லைட் வாக் பண்ணணும். காஃப் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஒரு வாரம் ஃபாலோ பண்ண சொன்னேன். ரிவ்யூக்கு வந்தபோது சண்முகம் ஐயா சொன்னார், 80% குறைஞ்சிருக்கு டாக்டர். அவரோட மகள் லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 60க்கு பிறகு பாடி சேஞ்ச் ஆகும். ஆனா டிஸ்கம்ஃபர்ட் நார்மல்னு அக்செப்ட் பண்ணாதீங்க. ஸ்லீப் தான் பிரெயின் ரிப்பேர் டைம், ஹார்ட் ரெஸ்ட் டைம், இம்யூனிட்டி சப்போர்ட் டைம். வயசு கூடுறது தவறில்லை, வலி கூடுறது தான் கவனிக்க வேண்டியது. உங்க உடம்பு சிக்னல் கொடுக்குது, அத கேளுங்க, அத மதிங்க. இன்றிருந்து வாட்டர் ருட்டீன் செட் பண்ணுங்க. ஈவினிங் ஸ்ட்ரெச் ஸ்டார்ட் பண்ணுங்க. டயட் செக் பண்ணுங்க. ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவலை உங்க வீட்ல 60+ இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.